கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு இந்த வேளையில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என அனைத்து காரியங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே குறைக்காத நாயுமில்லை, குறை சொல்லாத வாயுமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் என்ன பணியை மேற்கொண்டாலும் அதை பற்றி சிலர் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். அப்படி குறை கூறிக்கொண்டே இருக்கும் போது அவர்கள் முன்னே எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் சில சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே குறை சொல்பவர்களை நிச்சயமாக கண்டறிய முடியும். உண்மையாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுற்றி காட்டக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய திறமையை மென்மேலும் மெருகுபடுத்துவதற்கும் இதில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து வளர்ச்சி பாதையில் உங்களை வழிநடத்தி செல்வதற்குமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார்கள். ஆனால் அதே சமயம் பலர் இருக்கிறார்கள் உங்களை வேண்டுமென்றே மட்டம் தட்டி குறை சொல்லி உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை உடைத்து அதன் மூலம் வெற்றி பெறவே முடியாத ஒரு சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குறைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். எனவே குறை சொல்பவர்களுடைய மனநிலையை முழுமையாக நிச்சயமாக நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அவர்கள் என்னை குறை சொல்லிவிட்டார்கள், அவர்களிடம் நான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்று நீங்கள் செயல்பட முயற்சி செய்யும் போது பல தடுமாற்றம் ஏற்படும். ஏனென்றால் அது உண்மையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, அவற்றை எப்படி நாம் சரி செய்வது, அல்லது அவர் நம்மளை வேண்டுமென்றே மட்டம் தட்டுகிறாரா என்பதை உணர்ந்தால் மட்டும்தான் அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஒருவர் சொல்லக்கூடிய நிகழ்வை சரியாக கணித்து அது சரி என்று நினைத்தால் அந்த குறையை நீக்கி கொள்ளக்கூடிய வகையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வந்த சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் கடகராசிக்காரர்களுக்கு கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதோடு உண்மையிலும் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனினுடைய சப்தம பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் பதிவதால் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களிடம் உண்மையிலுமே சில பிரச்சனை இருந்தால் அவற்றை விட்டுவிட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பார்ப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஏனென்றால் மனிதர்கள் என்றாலே நிச்சயமாக குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதியாகவே சொல்லிவிட முடியும். அப்படி உங்களிடம் இருக்கக்கூடிய குறையையே அதிகமாக கவனம் செலுத்தாமல் உங்களிடம் என்ன திறமை இருக்கிறது அதில் கவனம் செலுத்தும் போது இரட்டிப்பு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே உங்களை குறை சொன்ன
சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் தனது பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சந்திரனை பார்த்தாலும் சந்திரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக சுக்கிரனை பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் அந்த திறமையை வளர்த்து கொள்வதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் வீட்டிற்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தனலாபத்தையும் குடும்ப வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள், பிரச்சனைகள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது, குரு பகவான் விரயத்தில் சஞ்சரிப்பது என இரண்டுமே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், காரிய தடைகள் என அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாகவே எளிதில் கடகராசிக்காரர்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் திறமையை மேம்படுத்த முடியாமல் பல்வேறு வகையான வாய்ப்புகளில் தடைகள், தாமதம் என்று சூழ்ந்து வந்த சூழலில் கடகராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு இந்த தருணத்தில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக கடினமாக உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு அனைத்து வகையான பணிகளையும் சுக்கிரன் இனி சுமாட்டாக செய்து முடித்து லாபத்தை மென்மேலும் வளர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ இந்த வேளையில் நடைபெற்றால் இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது ஒருபுறம், சுக்கிர தசை ஒருபுறம் என இரண்டுமே மிக சிறப்பான அற்புதமான வளர்ச்சியை பெற்றுத்தரும். எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இந்த தருணத்தில் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சி, வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைவாகவே கிடைக்கிறது. தடமாற்றங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் விலக்கி அதிக ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே பல்வேறு வகையான குழப்பம், சிக்கல், சிரமம் என அனைத்தையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உத்தியோகம், தொழில்துறை சார்ந்த பணிகளில் அரசாங்க காரியங்கள் எளிதில் வெற்றி கிட்டும். நினைத்தபடியே புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதோடு சிறிய பாராட்டில் இருந்து பெரிய விருதுகள் வரை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில்
எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி லாபஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் தேடி வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி இரட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருவதோடு குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் நிச்சயமாக அமையும்.